கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் கபடற்றோர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கபடற்றவர்களை நேசிக்கிற தேவன். கபடு என்றால் இருதயத்தில் ஒன்றை மறைத்து, தீமையை மறைத்து வைத்துவிட்டு வெளியே நல்லவர்களாக காண்பிப்பது அல்லது நல்லவைகளை செய்வது. இந்த கபடு தேவனுக்கு உரியதல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது காணப்படக்கூடாது. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நாம் கபடம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கிறது. நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. தேவன் கபடற்றவர்களை விரும்புகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான இருதயம், நம்முடைய செம்மையான இருதயம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கேடகமாயிருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு சொன்னார், பாம்பை போல் வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல் கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று. நாம் தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் எவ்வளவும் கபடு காணப்படாது. அவர் எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மைதான் செய்கிற தேவன். ஆகவே அவ்விதமான அந்த குணாதிசயம் நம்மிலும் காணப்படட்டும். இயேசு நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனாலே கபடு இல்லாமல் உத்தமமாய் இருக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியும். நாம் அதற்குள்ள பிரயாசங்களை எடுக்கும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நடிக்காமல் நாம் செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது கபடிற்கு நம்முடைய வாழ்விலே இடமில்லை, நம்முடைய இருதயத்தில் இடமில்லை. ஆகவே நம்மை நாமே இந்த நாளிலே பரிசோதித்து பார்த்து நாமும் கபடற்றவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய பாதுகாவல்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கபடில்லாதவர்களாக செம்மையான இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்றும், அப்பொழுது கர்த்தரங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பீங்க என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.